ஓகே. ரேக் என்னன்னு பார்த்தோம். பட் ஒரு ரீகலெக்ஷன் என்ன அப்படின்னா, ரேக்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவையான டேட்டா இப்போ எல்எல்எம்க்கு வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, எல்எல்எம்க்கு தெரியல அப்படின்னா அது ஏதோ ஒன்று ஹலுசினேட் பண்ணி ஏதோ அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம கொரியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன டேட்டா தேவையோ அந்த டேட்டாலாம் பிடிஎஃப்ல இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டாவெலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு சங்க் பண்ணுறோம். அதாவது கொஞ்சம் உடச்சி பாதி பாதியாக உடச்சிடுறோம். ஏன் சங்க் பண்ணுறோம்லாம் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு உடைக்கிறோம். அப்புறம் இந்த சங்கிங்ஸை வந்து அதாவது டெக்ஸ்ட்டை வந்து உடச்சிடுறோம். உடச்சி இதை எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுலாம் திருப்பி நம்ம ஒரு எல்எல்எம் கூட பேசி தான் அதுதான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அதாவது எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை கொண்டு போய் அந்த எம்பெடிங்ஸ்லாம் ஒரு வெக்டார் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிடுறோம். பைன் கோன் அந்த மாதிரி ஒரு வெக்டார் டிபியில் வெக்டார் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணிடுறோம். பைன் கோன்றது ஒரு வெக்டார் டேட்டா பேஸ். இது ஒரு பார்ட். ஒரு பிடிஎஃப் நம்ம ஒரு தேவையான டேட்டா அப்லோட் பண்ணும்போது போய் ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ query பண்ணும்போது இந்த queryயை முதல்ல நம்ம எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த எம்பெடிங்ஸ்க்கு அது அப்போ இந்த queryக்கு தேவையான டேட்டாலாம் வெக்டார் டேட்டாவில் இருக்கும். அதை போய் என்ன பண்ணுறோம்னா சர்ச் பண்ணி ரிலவெண்ட் டேட்டாவெல்லாம் இங்கிருந்து கொண்டு வரும். கொண்டு வந்து இந்த query ப்ளஸ் அந்த query எம்பெடிங் கன்வெர்ட் பண்ணியா ப்ளஸ் இந்த ரிலவெண்ட் டேட்டா ரெண்டுத்தையும் சேர்த்து எல்எல்எம்க்கு அனுப்புகிறோம். இப்போ எல்எல்எம்க்கு ரிலவெண்ட் டேட்டா இருக்குமா? அப்போ என்ன பண்ணுது? பெட்டர் அவுட்புட் கொடுக்குது. ஸோ தேவையான டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி நம்ம ஜெனரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம், ஆகுமெண்ட் பண்ணுறோம். அதுதான் ரேக். ஸோ அதை தான் இந்த ஸ்டெப்ஸை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஏன் சங்க் பண்ணணும்? இந்த கொடுக்குற டேட்டாவை நம்ம பிரிக்கிறோம், கரெக்டாக சங்காக பிரிக்கிறோம். ஸோ அதை ஏன் சங்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு பேஜ் வந்து 100 பேஜ் இருக்குன்னா நம்ம பிரேக்கப் பண்ணி தனித்தனி சங்காக பிரிக்கலாம். இப்போ நீ சங்காக பிரிக்கல அப்படின்னா டூ மச் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ ரிட்ரீவல் பிரச்சனையாகும். நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா தேவையான இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது எதுதான் அப்போ வந்து ரிட்ரீவல் வந்து ப்ராப்பராக இருக்காது, அது இன்அக்யூரேட்டாக இருக்கலாம். ஸோ சர்ச்சிங் வந்து பிகம்ஸ் வீக் ஆகிடும். ஓகே, அது ஒரு ரீசன். ரெண்டாவது, நம்ம எல்எல்எம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்எல்எம் கொரி அனுப்பும்போது வி வில் ஹேவ் டோக்கன் லிமிட். அப்போ நீ ஹோல் டாக்குமெண்ட்டை மொத்தமாக எனக்கு எம்பெடிங்ஸ் தான் மாற்றி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்டையர் புக்கே வந்து நம்மளால் மாற்ற முடியாது. இல்லை நமக்கு என்டையர் புக்கே நம்ம போயிட்டு எம்பெடிங்ஸ் தான் மாற்றி இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு டோக்கன் லிமிட் இருக்கும். இதுதான் இன்னொன்று ரிட்ரீவல் ப்ரிசிஷன். நீ போய் ஒரு தேவையான டேட்டா தேடுற, ஹோல் லைப்ரரியில் தேடுறது எப்படி? உனக்கு எந்த ரேங்கில் உனக்கு தேவையான புக் இருந்தால் என்ன இருக்கும் அது தெரிஞ்சு தேடுறது எப்படி? ஸோ தேடுறதை ஃபாஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம சங்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இவ்வளோ வேர்ட்ஸ் வச்சுக்கலாம், ஓவர்லேப் ஒரு 10 to 15% வச்சுக்கலாம். அந்த மாதிரி சங்க் பண்ணலாம். 0 to 50 வேர்ட்ஸ் ஃபஸ்ட் சங்கில், 400 இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஓவர்லேப் ஆகுதா, 400 900 வரைக்கும் செகண்ட் சங்கில், அப்போ 800 to 1000 தேர்ட் சங்கில் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்ன இது டாக்குமெண்டடு சங்க் பண்ணு, convert each chunk into embeddings, store in the vector database like Pinecone. Okay, user asks a question, convert the question to embeddings, அப்புறம் using cosine similarity retrieve the top k chunks from the vector database, then send it to LLM. LLM generates an answer. இதுதான் RAG step by step. So understand this clearly. Okay, this is what we saw. So chunk பண்ணும்போது different strategies இருக்கு. அதாவது சங்க் 1ல் 20 டோக்கன்ஸாக இருக்குன்னா 200 டோக்கன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இவ்வளோ தான் இருக்கும் ஒரு சங்க்னா, அதுக்கு எதுவுமே சங்க் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதில் ப்ராப்ளம் என்ன? ஓவர்லேப் பண்ணி சங்க் பண்ணலாம். ஃபஸ்ட் 1 to 200, அப்புறம் இதில் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகலாம். ஸோ தட் ஏதாவது டேட்டா மிஸ் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, ஈஸியாக சங்க் பண்ணலாம், வெரி சிம்பிள், ஃபாஸ்ட்டு. ஓகே, மேக் அஸ் சென்டென்ஸ். இப்போ என்னன்னா நம்ம சங்க் பண்ணும்போது ஒரு முக்கியமான சென்டென்ஸ் பாதி பேர் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன், அப்போ நம்ம மீனிங் கிடைக்காம போயிடும். அப்போ ரிட்ரீவல் ப்ராப்ளம் ஆகிடும். ஃபஸ்ட்டு சங்கில் ஒன்று போயிடுச்சு, செகண்ட் சங்கில் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, இங்கே பாரு த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ்ன்றது ஃபஸ்ட் சங்கில் போயிடுச்சு, பாரிஸ் விச் இஸ் நோன் ஃபார் செகண்ட் சங்கில் வந்துச்சு. அப்போ தேவையான டேட்டா போயிடுச்சு, கரெக்டாக? ஸோ சங்க் பண்ணும்போது இதெல்லாம் யோசிக்கணும். சிமாண்டிக் சங்க்ன்றது மீனிங் பேஸ் பண்ணி சங்க் பண்ணுறது.
ஓகே, இப்போ நீ படிக்கிற சிமாண்டிக் சங்க் எப்படி அப்படின்னா, ஓகே, ஒரு 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 செட் ஆஃப் மீனிங் இருக்கிற ஒரு டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் சங்கில் இருக்கும், அப்புறம் வேற மீனிங் இருக்கிற டேட்டா செகண்ட் சங்கில் இருக்கும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மா நியூரல் நெட்வொர்க், அது யூஸ் செல்ஃப் அட்டென்ஷன், இதெல்லாம் வந்து சங்க் ஒன்ல இருக்கலாம். ரேக்னா என்ன, இது வேற, இது கரெக்டாக அது வேற சங்கில் இருக்கலாம். ஸோ மீனிங் பேஸ் பண்ணி நீ சங்க் பண்ணுறது அப்போ சங்கிங் பண்ணுறது டிஃப்ரெண்ட், கஷ்டம். கரெக்டாக நீ சங்க் பண்ணணும்னா அந்த சென்டென்ஸோட மீனிங் தெரியணும், அது திருப்பி எல்லாம் நம்மகிட்ட கேட்டு மீனிங் கேட்டு அதுக்கப்புறம் தான் நீ சங்க் பண்ணணும். ஸோ சங்கிங் பிகம்ஸ் டஃப், ஆனால் சர்ச்சிங் பிகம்ஸ் ஈஸி. ஸோ அதுதான் ஃபிக்ஸடுக்கும் சிமாண்டிக்கும். ஓகே, இது வெக்டர் எம்பெடிங்ஸ் பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ சர்ச்சிங் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ சர்ச்சிங்கில் ரெண்டு சர்ச் இருக்குது. கீவேர்ட் சர்ச். கீவேர்ட் சர்ச் என்னன்னா, இந்த BM25 இஸ் அ டெக்ஸ்ட் சர்ச்சிங் அல்காரிதம், டெக்ஸ்ட் சர்ச் ரேங்கிங் அல்காரிதம். டெக்ஸ்ட்டை வச்சு சர்ச் பண்ணுறது, அது எக்ஸாக்ட் கீவேர்ட்ஸ் தான் சர்ச் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒரு கொரி வருதுன்னா அதுக்கு தேவையான நீ சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்ல. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்னு கேட்குற, அது என்ன பண்ணும், உங்கள் இதில் எங்கெங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்லாம் இருக்கோ அது தேவையான டேட்டாலாம் எடுத்து வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி சர்ச் இருக்குல்ல, டெக்ஸ்ட் சர்ச் பண்ணுறது, இதுதான் எலாஸ்டிக் சர்ச், இதுலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எலாஸ்டிக் சர்ச்ன்றது ஒரு டேட்டா பேஸ், MongoDB மாதிரி ஒரு டேட்டா பேஸ். அங்கே சர்ச்சிங் இஸ் வெரி எஃபிஷியன்ட். சர்ச் பண்ணுறது, டெக்ஸ்ட் வச்சு சர்ச் பண்ணுறதுலாம் ஒரு வெரி எஃபிஷியன்ட். அது மாதிரி நிறைய சர்ச்சிங் இருக்கிற மாதிரி டேட்டா நீ ஸ்டோர் பண்ணினா எலாஸ்டிக் சர்ச் யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் ஆனால் வீக்னஸ் என்ன, மீனிங் இருக்காது. கார் இன்ஜின் ஃபெயிலியர் நீ கேட்ப, ஆனால் டாக்குமெண்ட்டில் வெஹிக்கிள் மோட்டார் மால் ஃபங்க்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் சர்ச் பண்ணும்போது ரெண்டும் மிஸ் ஆகிடும்ல. பட் மீனிங் வைஸ் ரெண்டும் சேம், கரெக்டா? ஸோ அது அந்த டெக்ஸ்ட் சர்ச், வெக்டார் சர்ச் சிமாண்டிக் சர்ச்ன்றது மீனிங் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுறது, எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணி எம்பெடிங்ஸை வச்சு சர்ச் பண்ணுறது, அதில் அப்ராப்ரியேட் மீனிங் உனக்கு கிடைக்கும். ஆனால் சில டைமில் எக்ஸாக்ட் கீவேர்ட் தேவைப்படும், சர்ச் பண்ணும்போது மிஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து சர்ச் பண்ணுறது. அதாவது ஹைபிரிட் சர்ச் என்னதுன்னா, கீவேர்டு வச்சு சர்ச் பண்ணுறது ப்ளஸ் வெக்டார் வச்சு சர்ச் பண்ணுறது தான் ஹைபிரிட் சர்ச். இதுதான் வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட்.